ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 மாதத்துக்குள்ள 2 பவுன் செயின் வாங்குற அளவுக்கு நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க ஜிஆர்டியில் வந்துட்டு மந்த்லி 2000 வந்துட்டு கோல்டு சிட்டு போட்டிருக்காங்க. அது இன்னும் 2 மந்த்ஸில் முடியுது. ப்ளஸ் அதோட ஒரு 5 கிராம் வந்துட்டு அவங்க காயின் வச்சுருக்காங்க, சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. அதோட சேர்த்து அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு 3 சவரனில் செயின் வாங்கணும். எனக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு அமௌண்ட் வரும், இன்னும் நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நான் 3 மந்த்ஸ்க்குள்ளே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அதுக்கான ஐடியாஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 21 மே. இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 8930 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி வந்துட்டு 1 கிராமுக்கு 220 ரூபா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 111 ரூபா. நேற்றை விட 3 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1 கிராமுக்கு. கோல்டு சில்வர் ரெண்டோட ரேட்டுமே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 8930 ரூபா. ஆனால் அவங்க வந்துட்டு எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு தான் வாங்க போகிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற மாதிரியே கோல்ட் ரேட் வந்து 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நான் வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கிராம் வந்துட்டு 9500 ரூபாய் இருக்கிற மாதிரி வச்சு நான் கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். இப்போ கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க வந்துட்டு 3 பவுண்டில் செயின் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 பவுண்டில் செயின் வாங்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வச்சுருக்கேன், 1 கிராம் வந்துட்டு 9500 ரூபா அப்படின்னு வச்சுருக்கேன். அப்போ 3 பவுண்ட் அப்படிங்கும்போது 24 கிராம் வருது. 24 கிராமுக்கு கோல்டோட ரேட் மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2,28,000 ரூபா வருது. இது வந்து 3 பவுண்ட் நகைக்கான ரேட் மட்டும், அதாவது கோல்டோட ரேட் மட்டும். அதுக்கு வேஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஜிஆர்டியில் தான் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஜிஆர்டியில் வந்துட்டு செயின்ஸ் வந்து ஸ்டார்டிங்கே வந்து 12% தான் இருக்குது. ஸோ நான் வந்து வேஸ்டேஜ் வந்து இங்கே 12% அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது 2,28,000 ரூபா அமௌண்ட்டுக்கு 12% வேஸ்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 27,360 ரூபா வருது. ஸோ அப்போ டோட்டலாக கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் சேர்க்கும்போது 2,55,360 ரூபா வருது. அது கூட ஜிஎஸ்டி வந்துட்டு 3% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் 7,660 ரூபா வருது. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,63,020 ரூபா வருது. நான் வந்து அந்த 20 ருபீஸ் லெஸ் பண்ணிவிட்டு 2,63,000 அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது 3 மாதம் கழித்து அவங்க 3 பவுண்டில் செயின் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு தேவைன்னு பார்த்தீங்கன்னா 2,63,000 ரூபா தேவை. ஆனால் அவங்க வந்துட்டு கோல்டு சிட்டு வந்துட்டு அவங்க மாதம் மாதம் கட்டிட்டு வந்திருக்காங்க, 2,000 ரூபா கட்டிட்டு வந்திருக்காங்க. பட் அது எந்த மாதிரி ஸ்கீமில் அவங்க போட்டிருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. அமௌண்ட்டாக ஆட் பண்ணுறாங்களா இல்லை வந்துட்டு கிராம்ஸாக ஆட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 3 கிராம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அவங்க காயின் சேவிங்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிராம் சொல்லியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக ஒரு 8 கிராம் வந்து அவங்க கையில் சேவிங்ஸ் வச்சுருக்காங்க. 3 பவுண்டில் வந்துட்டு 8 கிராம் அவங்க லெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்கிற 2 பவுண்ட், அதாவது 16 கிராம் தான் அவங்க வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணணும். அந்த 16 கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 1 கிராம் வந்துட்டு 9,500 ரூபா அப்படின்னா 16 கிராமோட அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,52,000 ரூபா வருது. இது வந்துட்டு 16 கிராம் கோல்டுக்கான அமௌண்ட்டு. அது கூட வேஸ்டேஜ் வந்து நம்ம 12% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் 18,240 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 1,70,240 ரூபா வருது. அதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 5,107 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 2 சவரனுக்கு, அதாவது அவங்க சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கிற 1 சவரன் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த 2 சவரனுக்கு மட்டும் 1,75,347 ரூபா வருது. நான் வந்து அந்த 1,75,350 ரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்க போகிற 2 சவரனுக்கான அமௌண்ட் வந்து 1,75,350 ரூபா நம்ம தனியாக சேவிங்ஸ் பண்ணணும். அது இல்லாமல் அவங்க கையில் வச்சுருக்கிற 5 கிராம் காயினை வந்துட்டு அவங்க
கடையில் கொடுக்கும்போது அதுக்கு வந்துட்டு அன்னையோட கோல்டு ரேட்டுக்கு அதை அவங்க எடுத்துப்பாங்க. பட் வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் பே பண்ணி ஆகணும். ஸோ அந்த 5 கிராமோட வேல்யூ என்ன, அன்னையோட கோல்டு ரேட்டுக்கு அதோட வேல்யூ என்ன, அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,500 அதாவது இது வந்து நான் அப்ராக்சிமேட்டாக 9,500 வச்சு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ 5 கிராமோட வேல்யூ வந்துட்டு 47,500 இருக்குது. அதுக்கு வேஸ்டேஜ் வந்து 12% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம எடுக்க போகிற செயினோட வேஸ்டேஜ் வந்து 12%. ஸோ அதை தான் இங்கே வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5,700 வருது. அதுக்கு ஜிஎஸ்டி வந்துட்டு டோட்டல் அமௌண்ட்டுக்கு எடுக்க மாட்டாங்க. அந்த வேஸ்டேஜுக்கான அமௌண்ட் 5,700 மட்டும்தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 171 வருது. ஸோ டோட்டலாக 5,871 வருது. நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த சிஸ்டர் வச்சிருக்கக்கூடிய 5 கிராம் காயினுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் ப்ளஸ் அவங்கள ஜிஎஸ்டி சேர்க்கும்போது 5,871 வருது. இப்போது அவங்க டோட்டலாக பே பண்ணக்கூடிய அமௌண்ட், அதாவது சேர்த்து வைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 கிராம் வாங்கணும் இல்லையா? ஆல்ரெடி 1 சவரனுக்கு அவங்க வச்சுருக்காங்க. மீதி இருக்கிற 2 சவரனுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,75,350. அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த 5 கிராம் காயினுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த அமௌண்ட் வந்துட்டு 5,871. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,81,221 வருது. அவங்க சிட்டு மூலமாக ஒரு 3 கிராம் வச்சுருக்காங்க இல்லையா? அந்த 3 கிராமுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் போட மாட்டாங்க. பட் அதுக்கான ஜிஎஸ்டி வந்துட்டு கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ 3 கிராம் ஜிஎஸ்டி அப்படிங்கும்போது எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன். 3 கிராமுக்கு வந்துட்டு 9,500 அப்படின்ற மாதிரி வச்சு தான் போட்டிருக்கேன். ஸோ 3 கிராம் இன்ட்டு 9,500 அப்படின்னா 28,500 வருது. அந்த 28,500க்கு 3% ஜிஎஸ்டி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 855 வருது. ஸோ டோட்டலாக நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய 1,81,221 கூட இந்த சிட் அமௌண்ட் 3 கிராமோட ஜிஎஸ்டி 3% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 1,82,076 வருது. நான் வந்துட்டு அதை 1,82,000 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போது அவங்க சேவிங்ஸ் பண்ணக்கூடிய அந்த 1,82,000 நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சேவிங்ஸ் பிளான் ஒன்று கொடுத்துருக்கேன். நமக்கோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,82,000. நமக்கு இருக்கிற டைம் எவ்வளோ, அவங்க கேட்டிருக்க டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ். 3 மந்த்ஸ்க்குள்ளார 1,82,000 சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 60,660 அவங்க வந்து சேவிங்ஸ் பண்ணணும். இது கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கான இன்னொரு ஆப்ஷனல் மெத்தட் ஒன்று சொல்கிறேன். ஆனால் இது வந்துட்டு உங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள். இல்லைன்னா இது வந்து ரிஸ்க் தான். உங்களால் 1 இயர்க்குள்ளர நகையை திருப்ப முடியும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பழைய நகை இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் அடகு வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து நீங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அடகு வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரைவேட் பேங்க்குக்கு போயிடவே கூடாது. நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்குக்கு தான் போகணும். நான் வந்து ஐஓபி பேங்க்கில் எவ்வளோ தராங்க அப்படிங்கிறத டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 கிராம் வந்துட்டு 6,550 தராங்க. 1 கிராமுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய கடன் அமௌண்ட் வந்துட்டு 6,550. உங்ககிட்ட இப்போ ஒரு 3.5 சவரன் நகை இருக்குது அப்படின்னா 3.5 சவரன் அப்படின்னா எத்தனை கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 28 கிராம். அப்போ 28 கிராமுக்கு வந்துட்டு நீங்கள் 6,500 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னா 1,83,400 வரும். நீங்கள் அந்த அப்ரைசர் கிட்ட பேசி நீங்கள் அந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணி வாங்கிக்கலாம். 1,84,000 வாங்கிக்கலாம். இங்கே வந்துட்டு 1 இயருக்கு வந்துட்டு 1 லேக்குக்கு 9,000 வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் வந்துட்டு மந்த்லி இப்போ நீங்கள் வந்துட்டு சிட்டு போடுறீங்க இல்லையா? மாதம் 2,000 சிட்டு போடுறீங்க. அதே மாதிரி மந்த்லி ஒரு 10,000 12,000 அந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இப்படி மந்த்லி நம்ம பே பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு அசல் குறைஞ்சிக்கிட்டே வரும், நமக்கு வட்டியும் குறைஞ்சிக்கிட்டே வரும். நமக்கு திருப்பும் போது ரொம்பவே அது ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு. இது வந்துட்டு உங்களால் எவ்ரி மந்த் பணம் கட்ட முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த ஆப்ஷன் போங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் போகாதீங்க. ஏன்னா ஆர்பிஐயில் வந்துட்டு நியூ ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வைக்கிற நகையை வந்துட்டு நம்ம தான் கேர்ஃபுல்லாக திருப்பி ஆகணும். 1 இயர் அப்படின்னா 1 இயர்க்குள்ளே நம்ம அதை கண்டிப்பாக திருப்பணும்.
3 மந்த்ஸ்க்குள்ள கண்டிப்பா 3 சவரன் வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தா மட்டும் நீங்க வாங்குங்க. இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க பொறுமையா 3 மந்த்ஸ் அப்படிங்கிறது ஒரு 6 மந்த்ஸ் கூட நம்ம சேவிங்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஆ உங்களோட கன்வீனியன்ட் எதுவோ நீங்க அத பார்த்துக்கோங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். 3 மந்த்ஸ்க்குள்ள 3 சவரன் அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்கியான ஒண்ணு தான். ஸோ நீங்க கேட்ட ஐடியாஸ் வந்து நான் குடுத்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஐடியாஸ் புடிச்சிருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சிஸ்டர். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.